வணக்கம். இது பொது அறிவுக்கான தளம். இலங்கை பற்றிய சில தகவல்கள். இலங்கை 1948ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை அடைந்தது. 1956ஆம் ஆண்டு சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு அங்கே சட்டம் இயற்றப்பட்டது. இதை எதிர்த்து போராடினவர் தந்தை செல்வநாயகம் அப்படிங்கிறவர். யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய நூலகம் இருந்தது. அந்த நூலகம் தென்கிழக்காசியாவுடைய 2வது பெரிய நூலகமாக இருந்தது. அங்கே 95,000 புத்தகங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இலங்கையில் நடந்த இனப்படுகொலை எப்போல்லாம் நடந்ததுன்னா 1956, 1977, 1981, 1983. 1983ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த சுதந்திர தின விழா உரையில் இந்திரா காந்தி இலங்கையில் நடக்கிறது இனப்படுகொலை அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இந்தியாவோட பிரதமர் ஆனதுக்கப்புறமா இலங்கையோட அதிபர் ஜெயவர்த்தனையோட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த உடன்படிக்கை பின்பற்றப்படலை. ஐநால 1948ஆம் ஆண்டு இனப்படுகொலையை தடுக்கிறதுக்காகவும் தண்டிக்கிறதுக்காகவும்னு ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் 140 நாடுகள் பங்கேற்றது. அந்த மாநாட்டில் இனப்படுகொலை அப்படின்னா என்ன அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. அவங்கள பொறுத்தவரை, ஐநாவை பொறுத்தவரை இனப்படுகொலை அப்படின்னா என்னன்னா, இனப்படுகொலைங்கிறது ஒரு நாட்டோட அரசால் திட்டமிட்டு கடைபிடிக்கப்படுறது தான் இனப்படுகொலை. அதாவது இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒரு குழுவினரை அடியோடு ஒழித்துக்கட்ட மேற்கொள்ளப்படுற நடவடிக்கை தான் இனப்படுகொலை அப்படின்னு ஐநா அதை வரையறை செய்யுது. இப்போ இது ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னா, சமீபத்தில் சிங்கள அரசுக்கு எதிராக மேற்கு நாடுகள் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. அந்த தீர்மானத்தை சீனா எதிர்த்திருக்கு. இதுதான் இப்போதைய நியூஸ்.